Mancini. Tell I love you. Lovers. 2025 பொங்கல் தலை பொங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி அமையல. இந்த வருஷம் பொங்கல் ஃபுல்லாமே சர்ப்ரைசஸ் தான். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே. யூஸ்வலா பொங்கல் அப்போ 2 ஆக்டர்ஸோட படங்கள் கிளாஷ் ஆயிருக்கும். ஆனா இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த சைடு பார்த்தா 12 வருஷம் கழிச்சு விஷால் அவர்களோட மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆகி பொங்கல் வினர் ஆயிருக்கு. இந்த பக்கத்துலையும் பார்த்தா பாலா அவர்கள் 6 வருஷம் கழிச்சு வணங்கான மூவி மூலமா ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் ஸ்கிரீன் டைரிஸ். நான் விஜய் நாஃபா. ரீசெண்டா மதகஜராஜா ஆடியோ லான்ச்ல விஷால் அவர்கள் பார்க்கவே ரொம்ப வீக்கா மைக் கூட பிடிச்சி பேச முடியாத அளவுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் ரொம்பவே வைரல் ஆச்சு. உடனே எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து அவர் இனிமேல் சினிமாக்கே வரமாட்டாரு, அவரால் இனிமேல் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவுன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவரே நான் ரொம்ப ஃபீவரில் இருந்தேன், அதனால தான் எனக்கு அந்த மாதிரி ஃபீவர்லாம் ஆச்சு, மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே மக்கள் கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. ஸ்டோரி இப்போ எடுத்த மாதிரி தான் இருக்கு, பழைய மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சந்தானமோட காமெடி இந்த படத்தில் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பழைய ஓஜி சந்தானம் நம்ம பார்த்த ஃபீல் எல்லாருக்குமே இருந்தது. ஈவன் சுந்தர் சி கூட அப்பப்போ கொஞ்சம் இந்த காமெடி ரோல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. இந்த படத்தோட டைரக்டர் பொறுத்தவரையும் சுந்தர் சி அவர் எப்பயுமே ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னிங் மூவியை நம்மளுக்கு கொடுத்துருவாரு. 2015 விஷால் அண்ட் சுந்தர் சி காம்போல ஆம்பளை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுவுமே ஒரு பக்கா என்டர்டெய்னர். மறுபடியும் உங்க காம்போல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கிரிப்ட்ல விஷால் அவர்கள் ட்ரிபிள் ரோல் பண்ற மாதிரியும் ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் லீட் ரோல் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. பட் நாளடைவுல நிறைய ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் கேஸ்ட்ல சேஞ்சஸ் கடைசியில் விஷால் சிங்கிள் ரோல் தான் பண்றாரு. அண்ட் ஃபீமேல் லீட் 2 பேர் வச்சுக்கலாம், வரலட்சுமி அண்ட் அஞ்சலி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவாகி 2013 இந்த படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால 12 வருஷம் கழிச்சு இந்த பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு பாட்டு பாடி அதுவுமே ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு. பொதிகை மலையை பிரிந்து. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஷால் அவர்கள் இந்த படத்துல பாடின மை டியர் லவர் சாங்குமே அதே மாதிரி தான். அந்த வீடியோவுமே ரொம்ப வைரல் ஆகி அவரே ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்திட்டாங்க. காலிவுட் இண்டஸ்ட்ரியில நிறைய யூனிக்கான டைரக்டர்ஸ் இருக்காரு. இப்போ ஜிவிஎம் பாத்தீங்கன்னா லவ்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அது மிஷ்கின் அவர்கள் மூவி பார்த்தாலே இவர் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் பாலா அவர்களுமே யூனிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவர். அவரோட மூவி ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவர் மூவி பார்த்துட்டு வந்தாலே மனசுல ரொம்ப பாரமா இருக்கும். அந்த மூவி கிரியேட் பண்ண இம்பாக்ட் போகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். பாலா அவர்கள் இயக்கத்துல கடைசியா வந்த மூவி 2016 தாரை தப்பட்டே. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்போ அர்ஜுன் விஜய் நடிப்புல வணங்கான் மூவி ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. பாலா அவர்களோட டைரக்ஷன் பிளஸ் அர்ஜுன் விஜய் அவர்களோட நடிப்பும் செய்து இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல பாலா அவர்கள் பாலு மகேந்திரா சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 1999 தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் டெபியூ மூவியான சேது விக்ரம் அவர்களோட ஆக்டிங்ல வெளிவருது. அந்த காலகட்டத்தில் என்னதான் விக்ரம் பல ரோல்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்காத டைம். ஸோ அப்போ அவர் இவரை யூஸ் பண்ணி சேது அப்படிங்கிற மூவியை எடுக்கிறாரு. ஸ்டார்டிங்ல கூட்டம் அந்த அளவுக்கு தியேட்டருக்கு வராததுனால ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. பட் படத்தை பார்த்த ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மக்கள் கூட்டம் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சது. படம் ஹிட் ஆயிடுச்சு. வந்ததோ சீனியர் குட் மார்னிங் சொல்லிட்டு தெரியாதா? குட் மார்னிங். விக்ரம் அண்ட் பாலா அவர்கள் இவங்க 2 பேருக்குமே சரி இந்த சேது படம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அகைன் 2001 பாலா அவர்கள் டைரக்ஷன்ல சூர்யா நடிப்புல நந்தா மூவி ரிலீஸ் ஆகுது. அதுவுமே பெரிய ஹிட். சூர்யாவோட கரியர்ல நந்தா மூவி ரொம்பவே இம்பார்ட்டன்டான மூவி. விக்ரம் அண்ட் சூர்யா அவர்களை வச்சு ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து 2003 பிதா மகன் நடிக்கிறாங்க. கடைசியில அந்த எமோஷனல் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகி விக்ரம் அவர்களுக்கு நேஷனல் அவார்டே வாங்கி கொடுத்துச்சு. இவரோட அடுத்த மூவி நான் கடவுள். ஆர்யாவை வேற ஒரு லுக்ல காமிச்சிருப்பாரு. 2009 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. இதை தொடர்ந்து ஆர்யா அண்ட் விஷாலை வச்சு அவன் இவன் 2013 பரதேசி இந்த மாதிரி மூவிஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே ஹிட்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு இவர் படங்களுக்கு எல்லாமே பாராட்டு கிடைச்சதோ அதே அளவு விமர்சனங்களும் கிடைச்சது. மோஸ்டா பாலா அவர்கள் தன்னோட லைஃப்ல பார்த்து அவருக்கு அஃபெக்ட் ஆன விஷயங்களை தான் படமா எடுப்பாரு. முடிஞ்ச அளவு ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்கா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாப்பாரு. 2020 தெலுங்கு மூவியான அர்ஜுன் ரெட்டியை தமிழ்ல வருமா அப்படின்ற டைட்டில் ரீமேக் பண்றதாக இருந்துச்சு. ஸோ அப்போ டைரக்ஷன் பாலா அவர்கள் கையில தான் போச்சு. பட் ஷூட்டிங்கோட எண்டிங்ல படத்தை பார்த்துட்டு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் மறுபடியும் வேற இயக்குனர் வச்சு எடுக்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்போ பாலா அவர்களோட ஃபேன்ஸ்லாம் நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர் எடுத்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள்லாம் போச்சு. ஒரு இன்டர்வியூல பாலா அவர்கள் கிட்ட நீங்க தான் நிறைய பல ஹீரோக்களை உருவாக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட போது அதுக்கு நான் யாரையுமே உருவாக்கி விடல, நான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான பதில் கொடுத்திருப்பாரு.
ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு பாலா அவர்கள் டைரக்ஷனை பார்த்ததுல பாலா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி. நான் இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாஃபா. டேக் கேர்.